எல்லாருக்கும் வணக்கம். ஆரோக்கிய பாரதம் அப்படின்னு நம்ம ஒரு தொடர் பதிவுகள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம தேசம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ ஆரோக்கியமா இருக்கமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வீடுகள்லையும் எல்லாருமே ஏதோ ஒரு உபதிரவங்களோடையே வாழ்றதா தான் இப்போ நமக்கு தோன்றது. ஒருத்தரை பார்த்தோன்னே விசாரிக்கிறதே எப்படி இருக்குன்னா, முன்னெல்லாம் எப்படி இருக்கும், சௌக்கியமா இருக்கீங்களான்னா சௌக்கியமா இருக்கும்னு சொல்லுவோம். கேட்கறதே சௌக்கியம் சௌக்கியம் தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இப்போ நீங்க எத்தனை மாத்திரை சாப்பிட்றீங்க, நீங்க என்னென்னத்துக்காக மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி தான் விசாரிக்கிற மாதிரி, பரஸ்பரம் அதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் மாற்றுவதற்குண்டான முயற்சியாகத்தான் இந்த ஆரோக்கிய பாரதம் அப்படிங்கிற தொடர் பதிவுகள் நம்ம பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவு எதை சார்ந்தது அப்படின்னா, ரசம். ரசம் அப்படின்னா சுவையில ரசனை அப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 6 ரசங்கள் இருக்கு, சுவைகள் இல்லைங்களா, அறுசுவை இருக்கு. அது போல ரசம், ரச அப்படிங்கிற சொல் சம்ஸ்கிருத சொல் ஆயுர்வேதத்துல முக்கியமான பங்கு வகிக்கிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியம் எதிலிருந்து கிடைக்குது நமக்கு? அன்னம். நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல தான் முக்கியமா நம்மளுடைய ஆரோக்கியத்தை, நம்ம பெரும்பான்மையான ஆரோக்கியம் உணவுல இருந்து கிடைக்குது. அதற்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப இந்த ஆரோக்கியம் அன்னத்திலிருந்து வரும்போது, நம்ம உணவுல இருந்து வரும்போது, இந்த சாப்பிடக்கூடிய உணவுகள் எப்படி செரிமானம் நடக்குது, எப்படி நம்மளுக்கு சத்துக்களா மாற்றப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆயுர்வேத முறைப்படி பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் முதலாவதாக ரசமா கன்வெர்ட் ஆகுது. ரசம் அப்படின்னா ஒரு மிக்சிங் சைல்ட்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல, அது போல ரசமா கன்வெர்ட் ஆகுது. ப்ராப்பரா நல்லா மிக்ஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ரசம் அப்படின்னு சொல்லுவோம். 7 பரிமாணங்கள் அடைஞ்சு அப்புறமா அது கம்ப்ளீட்டா ஓஜஸ்ன்னு சொல்லுவோம், அப்படியா மாறும், கம்ப்ளீட் எசன்ஸ். அப்ப இந்த 7 பரிமாணங்கள்ல முதன்மையானது ரசம், அடுத்தது ரத்தம், மாம்சம், மேதஸ், அஸ்தி, மஜ்ஜா, சுக்ரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரசம் நல்ல முறையில தயாராகணும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெடியா இருந்தா தானே நம்மளுக்கு அடுத்தடுத்து மேல போகும்போது எல்லாமே ஸ்டெடியா வரும். முதல்ல உருவாகக்கூடியதே நம்மளுக்கு சரியா அமையலைன்னா அடுத்தடுத்து அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சரியில்லாம போயிடும். இந்த ரசம் சரியா உற்பத்தி ஆகல நம்ம உடம்புல, இந்த ரசம் சரியான குவாலிட்டியா இல்லை நம்ம உடம்புல அப்படின்னா, அந்த ரசத்திலிருந்து அடுத்து பெறக்கூடிய உருவாகக்கூடிய ரத்தம் சரியானதாக இருக்காது. ரத்தத்தினுடைய பை ப்ராடக்டா வரக்கூடிய மாம்சம், மேதஸ், நம்மளுடைய சதை பகுதி, நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய எலும்பு பகுதிகள், இதெல்லாமே ஆரோக்கியமா இருக்காது. அப்ப அடிப்படை ரசம். அந்த ரசம் குறைஞ்சிருந்தா, நம்ம உடம்புல கம்மியா இருந்தா என்ன பண்ணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த நம்ம உணவுல இருந்து பெறக்கூடிய ரசமானது நம்ம சாப்பாடு குழம்பு ரசம் கிடையாது, அதுவும் ரசம் தான், அதுவும் ஒரு சாறு தான். நல்ல சத்து மிகுந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து சாறு எடுத்தது தான் நம்ம ரசம்னு சொல்றோம். இங்க நம்மளுடைய உணவுகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அதிலிருந்து ஒரு எசன்ஸ் கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் எசன்ஸ் அதுதான் ரசம். இந்த ரசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவையான அளவுல இருக்கணும். அப்படி இல்லாம அது குறைஞ்சிடுச்சுன்னா, நம்ம இப்ப எல்லாரும் சொல்றோம் இல்லையா, டயர்ட்னஸ். யாரை பார்த்தாலும் டயர்டா இருக்கு, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம், சோர்வா இருக்கு, டயர்டா இருக்கு. நல்ல இரவு முழுக்க தூங்குறீங்க, அப்புறம் ஏன் தூக்கம் வருது கேட்டா தெரியல, டயர்டா இருக்கு, தூக்கம் வருதுன்னு சொல்றோம். நம்ம கிட்ட வரக்கூடிய பெரும்பான்மையான பேஷண்ட்ஸ் எல்லாருமே பயமா இருக்கு சொல்லுவாங்க, படபடப்பா இருக்கு சொல்லுவாங்க, தூக்கமே வர்றதில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த ரசக்ஷயத்துல முக்கியமா சில குணங்கள், சில விஷயங்கள் இருக்கு. அது குறையறதுனால நம்ம உடம்புல என்னென்ன ஏற்படும் அப்படின்னா, ஹிருத் அப்படின்னா ஹிருதயம், ஹிருத் கம்பன்னு சொல்லுவோம். அப்படி ஹிருதயம் நடுங்கிறது போல இருக்கும், நம்ம ஹிருதயம் நடுங்குதல் போல இருக்கும். அதே மாதிரி சூன்யத்தான்னு சொல்லுவோம். சூன்யத்தா அப்படின்னா
நம்மளுடைய வயிறு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹிருதயம், நம்மளுடைய மனசு, இது எல்லாமே வெறுமையா எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அதீத தாகமா இருக்கும், ரொம்ப சோர்வா இருக்கும், நமக்கு எந்த வேலையுமே செய்ய இயலாமை சேர்ந்துடும். இது போல இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் இப்ப எல்லார்கிட்டயுமே இருக்கு. பயமா இருக்கும், தூக்கமின்மை வந்துடும், அப்புறம் வாய்ப்புண்ணெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நமக்கு ஏற்படும். அப்ப இந்த ரசம் நம்ம உடம்புல குறையாம இருக்கணும். இந்த ரசம் குறையாம இருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம இருக்கும். இது மட்டுமே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கான்னா, இந்த ரசம் குறைஞ்சதுனால இந்த பிரச்சனை, ஆனா இதுக்கு அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படும். இதுதான் ஆரம்ப கட்டம். அப்ப நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமா தெம்பா நம்மளுடைய சரீரத்தை ரொம்ப உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு ஒரு காலை பொழுது துவங்கும் போதே சோர்வோட எழுந்துக்கிறதுக்கும் அந்த காலை பொழுதுல நம்ம உற்சாகமா எழுந்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம காலை பொழுதுல உற்சாகமா எழுந்திருக்கிறதுக்கும் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்